மரியாதையே இல்லாம நாய் வண்டியில ஏத்துறாங்க. என்ன மேங்க மக்கள் போற வண்டி தானேங்க, நாய் வண்டியில ஏத்துறாங்கன்னா இது என்ன பேச்சு இது? நாய் வண்டியில ஏத்துறாங்கன்னா அங்க யாரோ ஒரு போலீஸ்காரர் சொன்னார்னு கேள்விப்பட்டேன் சைட்ல. அதுக்கு தான் சார் இதை கொண்டு வந்திருக்கோம். இந்த நாய் வண்டியில நான் ஏற மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாராம். சைட்ல இருந்து யாரோ சொன்னாங்க சார், அதுக்காக தான் சார் கொண்டாந்துருக்கோம்னு. இன்னொரு விஷயம், ஒருவேளை அது நாய் வண்டியா இருந்திருந்தா இவர் இறந்ததுக்கு அப்புறம் நாய் எப்படி ஏத்துறது? அதில் அந்த பிரச்சனையும் இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு கோமாளி. இவங்க கைதாகி போறதுக்கு கூட சொகுசு கேட்குது. அப்போ மொழி போராட்டம் நடத்த திராவிட இயக்கம் திமுக என்பது தன் உயிரையே கொடுத்த அமைப்பு. தாளமுத்து நடராசனிலிருந்து அதுக்கப்புறம் வந்த 65 வந்து எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான பேர் தன் உயிரை, தன் வாழ்க்கையை இழந்து இந்த போராட்டத்தை கட்டமைச்சு ஒரு மாபெரும் இயக்கம் தான் திமுகவும் திராவிட இயக்கமும். இவங்க ஒரு போராட்டத்துக்கு வந்து எனக்கு அந்த வண்டி சரியில்லை, 6 மணிக்கு மேலே நான் போய் டிவி அந்த அம்மா தமிழிசை சவுந்தர் எனக்கு 6:30க்கெல்லாம் அப்போ போட்டுட்டா 7 மணிக்கு சன் டிவி நாடகம் பார்க்கணும், என்ன விடமாட்டீங்கன்னு அந்த அம்மா அந்த பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார். ஃப்ளைட்டை பிடிச்சி மிஸ் பண்ணிட்டேன் அவரு. இந்த மாதிரி காரணம் சொல்றது போராட்டம்னா கைது பண்ண உள்ள வைப்பாங்களா? அப்போ என்னன்னா திமுக ஆட்சியில் நம்ம போராட்டும் அனுமதி அவங்க கைது பண்ணுவாங்க. நான் இப்போ அந்த ஃப்ளைட்டை 7 மணிக்கே நான் வந்துடுறேன், இந்த போராடிட்டு வந்துட்டு சொல்லி வந்துருப்பாங்க. கைது பண்ணவங்கள ஒழுங்கா நடத்தணும்ல. என்ன பார்க்கில் வைக்கிறது, மண்டபத்து வாசல்லே விட்டுறது. இடம் இருந்தால் தாங்க வைக்க முடியும். மண்டபத்தில் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு, கல்யாண முகூர்த்த நாளுங்க. முந்தியெல்லாம் இடம் வந்து கொண்டு வைப்பாங்க. இப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கிற மக்களை கொண்டு போய் இங்கே வச்சு அந்த கல்யாணம் சீரழிஞ்சு போவாத இவங்களை கொண்டு போய் உள்ள விட்டா. சும்மாவே ரோட்டில் பிரச்சனை பண்ணுறாங்க. இவன் ஒரு நல்ல காரிய இடத்துல கொண்டு போய் இந்த பாஜகலாம் உள்ளே விட்டிங்கன்னா முன்னோர் ஃப்ளோரில் விட்டு காலியாக இருக்குன்னா அந்த கல்யாண குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் சீரழிச்சிருவாங்கல்ல. அதனால போலீஸ் வந்து முன்னெச்சரிக்கையாக பொது இடத்துல வச்சு விட்டுருப்பாங்க. அந்த ப்ராசஸ்லாம் இவங்களுக்கு என்னென்னா அதை இஷ்யூ ஆகணும். இன்னைக்கு திமுகவோட பெரிய போராட்டங்கள் வந்து அடிச்சு தூக்குறாரு முதலமைச்சர். உங்களால் என் உயிரே போனாலும் முடியாதுன்னு ஒரு பெரிய முடிவு 65க்கு பிற்பாடு ஒரு மாபெரும் மொழிபெயராக எம்ஜிஆர் ஆட்சியில் 80களில் கலைஞர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சதை விட இன்னைக்கு பெரிய போராட்டம் மக்கள் மத்தியில் எழுச்சியாக போய்கிட்டு இருக்கு. நேற்றெல்லாம் நான் கடைசியாக நேற்று 16ஆம் தேதி வந்து நான் இதில் பேசிட்டு வந்தேன். தருமபுரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இளைஞர்கள், பூரா இளைஞர்கள், அதில் இந்த ப்ரோவோட ரசிகர்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் எமோஷனலாக கத்துறானுங்க இந்த இந்தி விஷயத்தில் பேசும்போது நமக்கு ஆதரவாக. அதனால் இவங்க கதை வந்து அம்பலமாகுது. திமுகவோட இந்த ஒன்றிய அரசுக்கு எதிரான இந்த போரில், மாநில உரிமைக்கான போரில் மற்ற யாராலும் பயணிக்க முடியல. இவங்களால அம்பலமாய் செதறிச்சு ஓடுறாங்க.